குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதியினை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. அஸ்ட்ரோ மயிலம் முத்து உங்களோடு ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி மகர ராசி ஆகும். மகரம் சனீஸ்வர பகவானின் சொந்த வீடுகளில் முதன்மையான வீடாக இந்த ராசி திகழ்கின்றது. சனீஸ்வர பகவானாலே எல்லாருக்குமே ஒரு பயம். ஜோதிடத்தில் பலன் சொல்லும் பொழுது அப்படியே நம்ம சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஆனால் இவருடைய மகத்துவம், இவருடைய தனித்துவம் அப்படிங்கிறது அது வேற லெவல். அதாவது இந்த மகர ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, தசம கேந்திர ராசியாக இந்த ராசியை வடிவமைச்சு நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ராசி தான் ஒரு ஜீவனுக்கு ஜீவனை கொடுக்கும் ஒரு ராசியாக இருக்குது. ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா அது உயிர் வாழத்துக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சாகணும். அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ராசி தான் முதன்மையாக வழங்குது. அப்பேற்பட்ட ஒரு ராசி. இந்த அதிபதியை பொறுத்தவரையிலும் நீதி, நேர்மை, தர்மம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு அதிபதியாக இருக்கிறார். இவரை தயாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் தன்னலமற்று பிறருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்துட்டாலே, இந்த தொண்டுன்ற விஷயத்தை வேறு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு நாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு சேவை செய்வது, அல்லது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருந்து அவர்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இவருடைய துணையோ, இவருடைய அருளோ, இவருடைய கருணையோ இல்லாமல், இவருடைய தொடர்போ இல்லாமல் அந்த ஒரு நிலைப்பாட்டை எட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அடுத்ததாக இவர் தான் ஆயுளுக்கு ஒரு அதிபதியாக திகழ்கின்றார். எல்லாம் இருக்குது, ஆயுள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அந்த ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கான காரக கிரகமாக சனீஸ்வர பகவான் தான் திகழ்கின்றார். அடுத்ததாக 10வது ராசியான இந்த மகர ராசி ஒருவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் ராசியாக திகழ்கின்றது. அது எப்படி அடையாளத்தை வெளிப்படுத்துது அப்படின்னாக்கா, இப்போது ஒருத்தர் ஒரு அஞ்சல் அலுவலகத்தில் வேலை செய்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார், அல்லது ஒரு ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறார், ஆனால் அஞ்சல் அலுவலகத்தில் வேலையில் செய்கிறார். அப்போது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னாக்கா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவருடைய வீட்டில் போயிட்டு இதை வாங்கிட்டு வா, அவரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே ஒரு பதவியில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், கவுன்சிலர் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் பேர் கூட அந்த இடத்துல வெளியில் வராது. ஒரு ஆசிரியராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி நாம் செய்கின்ற ஒரு வேலை நமக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்து, அது நம்மளை பெயருக்கு முன்னால் அது நம்மளை வெளிப்படுத்துது. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த 10ஆம் இடத்துக்கு உண்டு. அந்த ஜீவனம், அதே போல் நாம் செய்கின்ற ஒரு செயலால் ஏற்படும் நல்லது கெட்டது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது நாம் ஒரு தொழிலை செய்கிறோம், அந்த தொழிலுக்குண்டான நீதி, நேர்மை, தர்மம் என்ற ஒரு அந்த கோட்பாட்டுக்குள்ளே நாம் அதை அத்துமீறாமல் நம்ம அந்த வேலையை செய்து முடித்தோம் அப்படின்னாக்கா, அதனால் ஏற்படும் நற்காரியங்கள், நற்பெயர்கள், நல்ல விஷயங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே அந்த அதற்கு மாறாக அத்துமீறி நாம் ஒரு நம்மளுடைய ஜீவனத்துக்காக நாம் செய்கின்ற அந்த ஒரு வேலையானது நமக்கு ஒரு தீங்கை அளிக்கின்றது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த ராசி உணர்த்துது. இப்போ இந்த ராசி ஒரு அற்புதமான ஒரு ராசி. சனீஸ்வர பகவானின் 2 ராசிகளில் முதன்மையான ராசி. சனி பகவானுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த வீடுகள் சொந்தமாக இருக்குது. மற்ற எந்த கிரகத்துக்கும் இத்தகைய தன்மை இல்லை. அடுத்தடுத்த வீடுகள் அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, சில வீடுகள் இப்போது செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய 2 வீடுகளும் அவங்களுக்கே சஷ்டாஷ்டமாக வரும். சுக்கிர பகவானுக்கும் அதே நிலைமை தான்.
ஆனால் அடுத்தடுத்த வீடுகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பார்த்தோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான். அப்படி ஒரு அற்புதமான நவகோளின் ஒரு அற்புதமான ஒரு ராசி இந்த மகர ராசி. இந்த மனித ஜீவன்களுக்கு எல்லாம் படியளக்கின்ற ஒரு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், செஞ்சு நம்ம உயிர் வாழணும், வேலை வெட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி, கேந்திர ராசி, தசம கேந்திரம், 10வது கேந்திரம் அப்படிங்கிற ஒரு பக்கபலம். எதெல்லாம் நம்மளுக்கு வந்து கேந்திரங்கள் அப்படிங்கிறதே ஒரு பக்கபலங்க. முதல் கேந்திரமாக சதுர்கேந்திரமாக தாயாரை கொடுத்தாங்க. சப்தம கேந்திரமாக நமது வாழ்க்கை துணையை கொடுத்தாங்க. தசம கேந்திரத்தில் நமது உத்தியோகம் வேலை அப்படிங்கிறத கொடுத்து, இதெல்லாம் தான் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க நமது முன்னோர்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். சரி, இப்போது இந்த மகர ராசியின் அடிப்படை தன்மைகளை நமக்கு என்ன மாதிரியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். மகர ராசி சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். இந்த ராசியில் குரு பகவான் வந்து சத்தற்ற நிலையில் இருக்கிறாரு. அதாவது வந்து குரு பகவான் இந்த ராசியில் நீச்சம். உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 என 3 பாதங்களும், அடுத்ததாக சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் என 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் உள்ளன. இந்த ராசியின் வடிவம், அதாவது வந்து சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுறா மீன் முதலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் கொடுக்குறாங்க. இந்த இதை பொறுத்தவரையிலும் இந்த நிலராசி அப்படிங்கிறதுல கூட இந்த பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரும் சகதியுமான ஒரு நீர்த்தன்மை உள்ள நீரும் இருக்கும் மண்ணும் இருக்கும். அதாவது வந்து நம்ம நடுவும் பாருங்கள், அந்த நேரத்தில் ஒரு அந்த இடம் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலைப்பாடான இந்த நிலராசியாக இந்த ராசியை நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ராசி இந்த ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையிலும் இது வந்து பெண் ராசி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பொருள் தத்துவ ராசியாக திகழ்கின்றது. பொருள் தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற வகையில் அர்த்த திரிகோண ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. சரராசி, நிலராசி, தாது, மூலம், ஜீவன் என்ற தத்துவத்தில் இது வந்து தாது தத்துவத்தை சுட்டி காட்டுது. இது இரட்டைப்படை ராசியாக திகழ்கின்றது. அதாவது வந்து பொருளணியை சார்ந்த ராசியாக திகழ்கின்றது. உறுப்புகளில் முழங்காலை சுட்டி காட்டுகின்றது. நிறங்களில் கருப்பு நிறம், திசைகளில் தெற்கு திசை, மாதங்களில் தை மாதம். அதாவது வந்து இந்த மாதத்தை வந்து எப்படி நம்ம சினிமா பாடலில் சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சினிமா பாடலில் ஒரு பிரபலமான பாடல் வந்து வச்சிங்களேன். அப்போது ஒருத்தருக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்னாக்கா யார்கிட்ட இருக்குதுறான்னு கேட்டோம்னா இந்த தொழில், ஜீவனம், கர்மம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் இந்த ராசியிலையும் சனீஸ்வர பகவானின் கையிலையும் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக நம்மளுக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த ராசியின் தன்மைகளையும் சனீஸ்வர பகவானின் அடியனது புரிதலையும் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.